யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் தேவன் தம் வாக்குத்தத்தத்தை நினைத்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க தீர்மானித்த அதிகாரமாகும். பார்வோனின் முன் மோசே, என் ஜனங்களை விடு என்று கூறினான். பார்வோன் அவர்களின் வேலையை இன்னும் கடினமாக்கினான். இதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் துன்பப்பட்டனர். அவர்கள் மோசேயையும் ஆரோனையும் குற்றம் சாட்டினர். நீங்கள் வந்ததிலிருந்து நாங்கள் இன்னும் அதிகமாக வேதனைப்படுகிறோம் என்று முறையிட்டனர். மோசே மிகவும் கவலையடைந்து கர்த்தரிடம் முறையிட்டார். ஆண்டவரே, ஏன் இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர செய்தீர்? என்னை அனுப்பியதன் பயன் என்ன என்று கேட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு பதிலளித்தார். இப்பொழுது நான் பார்வோனுக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதை நீ காண்பாய். என் வல்லமையான கையால் அவன் அவர்களை விடுவிப்பான். என் வல்லமையான கையால் அவன் அவர்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிடுவான் என்றார். தேவன் மேலும் தம்மை அறிமுகப்படுத்தினார். நான் கர்த்தர், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக தோன்றினேன். ஆனால் என் யெகோவா என்னும் நாமத்தை முழுமையாக அவர்களுக்கு அறிவிக்கவில்லை என்று கூறினார். அவர் இஸ்ரவேலருடன் செய்த உடன்படிக்கையை நினைத்து கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுக்க வாக்குத்தத்தம் செய்ததை நினைவுபடுத்தினார். தேவன் மோசேக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். நான் உங்களை எகிப்தின் சுமைகளில் இருந்து விடுவிப்பேன், அடிமைத்தனத்திலிருந்து மீட்பேன். நீட்டப்பட்ட கரத்தாலும் பெரிய நியாய தீர்ப்புகளாலும் உங்களை ரட்சிப்பேன். நான் உங்களை என் ஜனமாக ஏற்றுக்கொள்வேன். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்றார். இது மிகப்பெரிய வாக்குத்தத்தமாக இருந்தது. தேவன் அவர்களை மட்டும் விடுவிப்பதில்லை, அவர்களுடன் உறவாடும் தேவனாக இருப்பேன் என்றும் கூறினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமான மனவேதனை மற்றும் கடின உழைப்பினால் மோசே சொன்ன வார்த்தைகளை கேட்கவில்லை. அவர்கள் நம்பிக்கை இழந்து இருந்தனர். பின்னர் கர்த்தர் மீண்டும் மோசேக்கு பார்வோனிடம் சென்று இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பும்படி சொல்லு என்றார். அதற்கு மோசே, இஸ்ரவேல் ஜனங்களே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எப்படி கேட்பான்? நான் தெளிவாக பேச முடியாதவன் என்று தயங்கினான். இருந்தாலும் தேவன் தம் திட்டத்தை மாற்றவில்லை. இந்த அதிகாரத்தின் முடிவில் மோசே மற்றும் ஆரோனின் வம்சாவளி பட்டியல் கொடுக்கப்படுகிறது. இது அவர்கள் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்பதையும் தேவன் தேர்ந்தெடுத்த குடும்பம் என்பதையும் காட்டுகிறது. யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி என்னவெனில், துன்பம் அதிகமானாலும் தேவன் தம் வாக்குத்தத்தத்தை மறப்பதில்லை. அவர் தம் ஜனங்களை மீட்க வல்லவரும் உண்மையுள்ளவரும் ஆவார். மனிதர்கள் நம்பிக்கை இழந்தாலும் தேவனின் திட்டம் உறுதியாக நிறைவேறும்.